செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நிபுணத்துவத்தை பயன்படுத்துமாறு பரவலான கோரிக்கைகள் தமிழ் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் உள்ளூர் நிபுணர்களை கொண்டு அந்த ஆய்வுகளை செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த வருடம் முழுவதிலும் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சான்று பொருளாக மீட்கப்பட்டிருந்த செருப்பு தொடர்பிலான பல்வேறு வகையான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த செருப்பானது எந்த ஆண்டளவில் விற்பனைக்காக விடப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை காலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போதே இவ்வாறான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணைகளின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அறிக்கைகள் சம்பந்தமாகவும் நீதவான் தலைமையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த கள ஆய்வில் எடுக்கப்பட்டிருந்த முடிவுகள் சம்பந்தமான விரிவாக பார்த்ததுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு விசாரணைகளானது இன்று திங்கட்கிழமை காலை ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான திகதியிடுவதற்காக வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போதும் இந்த வழக்கு தொடர்பிலாக இரு அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஒரு அறிக்கை ஒன்று மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற சட்ட வைத்திய அதிகாரியினாலும் மன்றில் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அறிக்கையானது ஒரு செருப்பு தொடர்பிலான அறிக்கையாக காணப்பட்டிருந்தது. அதாவது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஏராளமான சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. அந்த சான்று பொருட்கள் மக்களுடைய பார்வைகளுக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு வைக்கப்பட்டிருந்த சான்று பொருள் ஒன்றே, அதாவது செருப்பு தொடர்பான தகவல்களை கொண்ட அறிக்கையாகவே அந்த அறிக்கை காணப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த செருப்பு தயாரிப்பு நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு அந்த செருப்பு தொடர்பாக, அதாவது அந்த செருப்பு எந்த ஆண்டளவில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, அதாவது விற்பனைக்காக விடப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான தகவல்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 1980ஆம் ஆண்டிலிருந்து 1995ஆம் ஆண்டு கால இடைவெளிக்குள் அந்த செருப்பானது விற்பனைக்காக விடப்பட்டுள்ளதாக அந்த தயாரிப்பு நிறுவனம், அதாவது செருப்பு தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த கால எல்லையை அந்த செருப்பு தயாரிப்பு நிறுவனமானது எவ்வாறு உறுதியாக கூறியது என்றால், அந்த செருப்பில் பொறிக்கப்பட்டிருந்த விலையினை அடிப்படையாக கொண்டே அந்த கால எல்லையை அந்த நிறுவனம் கூறியுள்ளது. குறிப்பாக அந்த செருப்பில் 39 ரூபாய் 90 என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் அந்த விலை கொண்ட அந்த வடிவிலான செருப்பானது தங்களுடைய நிறுவனத்தினரால் 1980ஆம் ஆண்டில் இருந்து 1995ஆம் ஆண்டு கால இடைவெளிக்குள் தயார் செய்து விற்பனைக்காக விடப்பட்டிருந்தது என்பதை அந்த தயாரிப்பு நிறுவனம், அதாவது செருப்பு தயாரிப்பு நிறுவனம் அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இவற்றுக்கு மேலாக சட்ட வைத்திய அதிகாரியினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையானது இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்புகள் தொடர்பிலான ஆய்வு சம்பந்தப்பட்ட அறிக்கையாக காணப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு, அதாவது நிதி செலவினையும் அந்த அறிக்கையின் ஊடாக சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் சமர்ப்பித்திருந்தார். அதே போன்று 7 பேர் கொண்ட வைத்திய நிபுணர் குழுவினரால் இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்து முன்னேற்ற அறிக்கையினை மன்றில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருந்தார். சட்ட வைத்திய அதிகாரியினால் அந்த பெயரிடப்பட்டிருந்த அந்த வைத்திய நிபுணர் குழுவில் 4 தமிழ் வைத்திய நிபுணர்களும் 3 சிங்கள வைத்திய நிபுணர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகளுக்காக பெயரிடப்பட்டிருந்த அல்லது தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த நிபுணர் குழுவில் வெளிநாடுகளை சேர்ந்த எந்த நிபுணர்களுடைய பெயர்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதே அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இருந்து மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நிபுணத்துவத்தை பயன்படுத்துமாறு பல்வேறு தரப்பினர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்திருந்தன. குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுடைய சங்கத்தினரால் இந்த கோரிக்கையானது வலுவாக முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. இதற்கு மேலாக மன்றில் ஆஜராகின்ற சட்டத்தரணிகளாலும், அதாவது சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஊடாக ஆஜராகுகின்ற சட்டத்தரணிகளாக இருக்கலாம், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சார்பாக ஆஜராகுகின்ற சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அவர்களால் இவ்வாறான ஒரு கோரிக்கை, அதாவது இந்த எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்வதற்காக சர்வதேச நிபுணத்துவத்தை பயன்படுத்துமாறு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்பொழுது உள்ளூர் நிபுணர்கள், அதாவது உள்நாட்டில் உள்ள நிபுணர்களை பயன்படுத்தியே இந்த ஆய்வுகளை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதியும்
இன்று நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால், கடந்த வழக்கு தவணைகளின் போது மன்றில் ஆஜராகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனால் இந்த விடயத்தில் சர்வதேச நிபுணத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதனை தெளிவாக வலியுறுத்தி கூறியிருந்தார். அதற்கு மேலாக இலங்கையில் காணப்படுகின்ற தொழில்நுட்பங்களை கொண்டு அந்த எலும்புக்கூடுகள் உண்மையிலேயே யாருடையவது என்பதனை கண்டுபிடிப்பதற்கான வசதிகள் இல்லை என்பதனையும் அவர் மன்றில் தெரிவித்திருந்தார். இவ்வாறான பல கோரிக்கைகள் அல்லது வலியுறுத்தல்களுக்கு மத்தியில்தான் இன்று இந்த உள்நாட்டு வைத்திய நிபுணர்களை கொண்டு அந்த ஆய்வுகளை செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அதன்படி நீதவான் தலைமையில் அங்கு ஒரு கள விஜயத்தினை மேற்கொண்டு அங்கு சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட பின்னர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி அளவில் நீதிவான் தலைமையிலான அதிகாரிகள் அங்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இந்த கள விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் ஆஜராகின்ற சட்டத்திறனிகளும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அதே போன்று சட்ட வைத்திய அதிகாரியும் அங்கு வருகை தந்திருந்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இதற்கு மேலாக சித்துப்பாத்தி மனித புதைகுழி அமைந்துள்ள அந்த இந்து மயானத்தின் நிர்வாகத்தினரும் அங்கு வருகை தந்திருந்தனர். அங்கு பிரசன்னமாகி இருந்த அனைவரிடம் இருந்து இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமாக கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்த போது அந்த அகழ்வு நடவடிக்கைகளை இந்த வருடம் முழுவதிலும் ஆரம்பிக்க முடியாது என்பதனை அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதன்படி இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு, அதாவது திகதியிடுவதற்கு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதவான் அறிவித்திருந்தார். அன்றைய தினத்தில் அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அன்றைய காலநிலை சூழலை கருத்தில் கொண்டு இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான திகதி அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். மேலும் உள்நாட்டு வைத்திய நிபுணர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ள அந்த ஆய்வுகள் சம்பந்தமாக, அதாவது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஆய்வுகள் தொடர்பிலான முன்னேற்ற அறிக்கையினை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் ஒரு உத்தரவினை சட்ட வைத்திய அதிகாரிக்கும் பிறப்பித்திருந்தார். இவ்வாறு இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அறிக்கைகள் சம்பந்தமாகவும் நீதவான் தலைமையில் நடைபெற்றிருந்த அந்த கள விஜயத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சட்டத்தரணி தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான புதைகுழி வழக்கு கௌரவ யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த இடத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் மேலதிக அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் 25 இலக்கத்துக்குடைய செருப்பு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் அந்த பாட்டா நிறுவனத்தினால் இந்த பொருட்கள் 39 ரூபா 90 என்ற இலக்கமிடப்பட்ட விலை பட்டியல் என்பது 1980ஆம் ஆண்டில் இருந்து 1995ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த அகழ்பணி தொடர்ந்து எவ்வாறு நடைபெற சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்றத்தால் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழப்பட்ட இடத்தை பார்வையிட்டதன் அடிப்படையில் அந்த இடத்தில் குழியாக காணப்படுகின்ற அந்த இடத்தில் மழைநீர் நிரம்பி இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்த வருடத்துக்குள் அகழ்பணி செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்கத்தில் இந்த அகழ்பணியை மேற்கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அகழ்பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக தவணையிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட 240 மனித எச்சங்களின் தொகுதிகளை அகழ்வாய்வு செய்து பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பதற்கான பாதீடும் தாக்கல் செய்யப்பட்டதோடு அது சம்பந்தமான அகழ்வு பணியில் இருக்கின்ற நிபுணர் குழு 7 பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் செல்லையா பிரமணன் அவர்களும் சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்களுடைய பெயர்களும் இணைக்கப்பட்டு அந்த நிபுணர்களுடைய விவரம் இன்று கௌரவ மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கௌரவ மன்றில் இந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட இருக்கிறது.
இல்லை, இந்த 2 அறிக்கைகள் தான் இன்று கௌரவ மன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்நாட்டு இது வெளிநாட்டு இதுவரை எடுக்கும். இனி அதை எனவே அகழ்வு பணியில பங்கு பற்றின சட்ட வைத்திய அதிகாரி உள்ளடங்களாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில பணியாற்றுகின்ற செல்லையா பிரணவன் அவர்களும், அதே நேரத்தில் டாக்டர் மயூரதன் அவர்கள் உள்ளடங்கலான ஒரு 7 பேர் கொண்ட நிபுணர் குழு வந்து இந்த மனித எலும்பு எச்சங்களை ஆய்வு செய்கின்ற பணியை செய்வதற்காக நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்டு பட்டியலிடப்பட்டது. காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பில் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதுகாப்பு அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் வந்து இந்த அகழ்வு பணிகளுக்காக மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை ஒன்று உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த அகழ்வு பணிகள் காலநிலை மற்றும் இந்த கள சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் வெகு விரைவில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளானது இந்த வருடம் முழுவதிலும் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜனவரி மாதம் அளவில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மீள ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறான தகவல்கள், அதாவது மீள எப்பொழுது இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.